ஒரு அமைதியான காட்டுல ஒரு காகம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு குளத்துல ஒரு கொக்கு நிக்கிறத பாத்துச்சு. வெள்ளை வெளேர்னு எவ்வளவு அழகா இருக்குது. இந்த உலகத்திலேயே இந்த கொக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சது. தான் நினைச்சத கொக்கு கிட்ட சொல்லவும் செஞ்சது. உடனே கொக்கு, என்னுடைய வெண்மையான நிறத்தை வச்சு நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் ஒரு கிளிய பார்த்தேன். அதுக்கு 2 வர்ணம் இருக்குது. உடல் பச்சையாவும் மூக்கு சிவப்பாவும் ரொம்ப அழகா இருக்குது. அதுதான் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லுச்சு. உடனே காகம் கிளிய பார்க்க பறந்து போச்சு. கிளிய பார்த்து, பச்சை சிவப்பு வர்ணத்துல எவ்வளவு அழகா இருக்க, உனக்கு உன் கலரை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கிளி, மயில பாக்குற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். மயிலோட பல வர்ணங்கள் பக்கத்துல நான் நிக்கவே முடியாதுன்னு பெருமூச்சோட சொல்லுச்சு. காகம் மயில தேடி காடெல்லாம் சுற்றி பார்த்துச்சு. மயில பார்க்க முடியல. கடைசியில மிருகக்காட்சி சாலையில மயில பார்த்துச்சு. நீ எவ்வளவு அழகு, நீதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பறவைன்னு நினைக்கிறேன்னு சொல்லுச்சு. அதுக்கு மயில், ஏன் அழகுனால எனக்கு நேர்ந்த கதிய பாத்தியா? என்னைய பிடிச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. எனக்கு உன்னைய பார்க்க பொறாமையா இருக்குது. நீ சுதந்திரமா எங்க வேணும்னாலும் பறக்கலாமே, என்னால முடியாதன்னு சொல்லிட்டு அழுதுச்சுது. இந்த கதையில வர்ற எல்லா பறவைகளுமே ஒவ்வொரு விதத்துல அழகுதான். ஆனா தன்னுடைய அழகுல சந்தோஷப்படாம அடுத்த பறவைய பார்த்து ஒவ்வொன்னும் பொறாமப்படுது. நாம எப்படி இருக்கிறோம்? அடுத்தவங்க தோற்றம், பதவி, அந்தஸ்த பார்த்து நாம பொறாமப்படுறோமா? பொறாமையோ எலும்புரிக்கின்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல அழகானவங்க, திறமசாலிங்க. அத நினைச்சு சந்தோஷமா வாழுவோம்.